தென்காசி மாவட்டம் பாவுச்சத்திரத்தில் ரயில்வே சுரங்கப்பாதையில் ஐயப்ப பக்தர்கள் சென்ற பேருந்து சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாலமன் இணைகிறார். சாலமன், அந்த பேருந்தை மீட்கக்கூடிய பணி தொடங்கிவிட்டதா? யாருக்கேனும் ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கா? பக்தர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள்? விவரங்கள். தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் நேற்று பகல் முழுவதும் மிதமான சாரல் மழை பெய்து வந்த நிலையில் இரவு ஒரு சில இடங்களில் கனமழை பெய்தது. இந்நிலையில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பாவச்சத்திரம் வழியாக ஐயப்ப பக்தர்களின் பேருந்து அதிக அளவில் சென்று வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பயணிகள் வந்த பேருந்து வந்து சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சென்றுவிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயில் செல்வதற்காக ஆலங்குளம் அருகேயுள்ள பாவச்சத்திரம் வழியாக சென்றுள்ளனர். அப்போது பாவச்சத்திரம் ரயில்வே பாதையில் மாற்றுப் பணிகள் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் தென்காசியிலிருந்து வரும் அனைத்து வாகனங்களும் செல்வ விநாயகர்புரம் பகுதியிலிருந்து வடக்கு நோக்கி ரயில்வே சுரங்கப்பாதை வழியாக சென்று பின்பு மேலப்பாவூர் செல்லும் சாலை வழியாக பாவச்சத்திரத்துக்கு இணைகிறது. அங்கே ஒரு சுரங்கப்பாதை உள்ளதால் அந்த சுரங்கப்பாதையில் இரவு முழுவதும் பெய்த மழைநீர் தேங்கியுள்ளது. இந்த மழைநீரில் அந்த பேருந்து வரும்போது இன்ஜினில் அதிக அளவில் மழைநீர் சென்று விட்டதால் அந்த பேருந்து நகர முடியாமல் அப்படியே பழுதாகி நின்றுவிட்டது. இதனால் அந்த பேருந்தில் இருந்த பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். யாருக்கும் எந்த காயங்களும் ஏற்படவில்லை. பேருந்தை மீட்பதற்காக ரயில்வே ஊழியர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் வந்தனர். பயணிகளை பத்திரமாக மீட்ட பின் இயந்திரங்கள் மூலமாக பேருந்தை பத்திரமாக மீட்டனர். ஐயப்ப பக்தர்கள் பயணித்த சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரின் காரணமாக மற்ற வாகனங்கள் எதுவும் அந்த வழியே செல்ல முடியாததால் தென்காசியிலிருந்து திருநெல்வேலி செல்லும் அனைத்து வாகனங்களும் மாற்றுப்பாதையாக மேலப்பாவூர் வழியாக பாவச்சத்திரத்துக்கு திருப்பிவிடப்பட்டது. இதனால் இந்த பகுதியில் 2 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. தற்போது பயணிகள் பத்திரமாக அதே பேருந்தில் திருச்செந்தூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். சாலமன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.